யாராவது நம்ம கொஞ்சறோமா சார் குழந்தைகளை? இப்போ குழந்தைகளை கூட கொஞ்சறது கிடையாது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் சார், நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இது நடந்தது. 4ஆம் வகுப்பறையில் வெள்ளிக்கிழமை 4வது பீரியட் அந்த டீச்சர் வந்து ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுக்குற, எழுதுங்கடான்னு. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், இதான் டாபிக்கு. பசங்க பூரா எழுதிட்டான் சார். குவார்டர் ஷீட்டில் பாதி கொடுத்தாங்க, எழுதிட்டான், முடிச்சுட்டான். பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சனி ஞாயிறு லீவ் விட திருத்திட்டு கொண்டாந்து கொடுக்குறேன், மண்டே கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபரன் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா அதை இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு திருத்தறதுக்கு ஆரம்பிச்சது. திருத்தத்துக்கு ஆரம்பிக்கிற போது ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு அந்த அம்மா கலகலன்னு அழுது, கண்ணீராக ஊற்றுது. அவங்க ஹஸ்பண்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் சார், பெரிய அதிகாரி. அவர் அங்கே சேரில் உட்காந்துங்கிறார். என்னம்மா அழற, என்னாச்சு, உன்னை திட்டிகிட்டு எழுதிக்கிறானா? இல்லைங்க. பின்ன எதுக்கு அழுவுற, தப்பாக எழுதியிருக்கானா? இல்லைங்க. பின்ன ஏன் அழற? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்ற தலைப்பு தாங்க கொடுத்துருக்குற அந்த பையன் எழுதியிருக்கிறாங்க. கடவுளே நீ என் எதிரில் வந்தால் ஒரே வரம் மட்டும்தான் கேட்பேன், என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா? கடவுளே, சமைக்கும் போதும் உள்ளங்கையில் வைத்து என் அம்மா பார்த்து சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் பார்த்து சிரிக்கிறாள், பரிமாறும் போதும் பார்த்து சிரிக்கிறாள். எதிரில் எத்தனை முறைகள் நான் போய் உட்கார்ந்தாலும் ஓடினாலும் பாடினாலும் நின்றாலும் என்னை ஏறெடுத்தும் பார்த்து பழகுவதே இல்லை தாய் இரவா. அதனால் என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் என் அன்னையின் உள்ளங்கையில் அரவணைப்பில் எப்பொழுதும் நான் இருப்பேன் அல்லவா. அது மட்டுமில்லை கடவுளே, அலுவலகம் முடிந்து 5 மணிக்கு புறப்பட்ட என் அப்பா ஹாலில் வந்து உக்காந்தார்னா ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் பேசுவாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். என் அம்மாவின் அரவணைப்பும் அப்பாவின் அன்பும் கிடைக்க வேண்டுமென்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே அப்படின்னார். உடனே அந்த அதிகாரிக்கு கோபம் வந்துடுது. எழுந்துரு, அந்த அட்ரஸை எடு, அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சட்டை எடுத்து மாட்டினார். அது முடியாதுங்கன்னு சொன்னம்மா. ஏன்? அவன் நம்ம பையன்தாங்க. முடிஞ்சு போச்சா? இதுதான் இன்றைய உலகம். இதுதாங்க இன்றைய உலகம். லேபர் வார்டில் அட்மிட் ஆகிட்டு ஒரு அம்மா டெலிவரி ஆகிடுச்சுங்க. கொடுத்த மயக்க மருந்து தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பெட்டில் தடவுது. சிஸ்டர் சொல்லிச்சு, உனக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் குழந்தை என் கையில் கிட்டணும், நான் தாம்மா எடுத்தாந்தேன்னு. நான் குழந்தைய பிள்ளைய தேடலம்மா, செல்லை தேடுங்கிறேன். ரொம்ப மோசமாக போச்சு சார். அன்றைக்கி குழந்தை அழுவுதுன்னா தாத்தா சமாதானப்படுத்துவார், பாட்டி சமாதானப்படுத்தும், அம்மா கதை சொல்லுவா, ஆறாரோ பாடுவா, எல்லாம் செய்வா சார். இன்றைக்கி எதுவும் கிடையாது. செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்தா அதுவே சோத்தை அள்ளி போடுது. இதான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை. குழந்தையாக இருக்கிற போதே செல்லை கையில் கொடுத்து சமாதானப்படுத்திட்டோம், அழுகையை நிறுத்திட்டோம். அவன் வளர்ந்த பிறகு அதை கொடுக்க மாட்டான்னு நம்ம அழ வைக்கிறோம். இன்றைக்கி நடைமுறை தான் சார். நாம் தானே கொடுத்தோம். இளமையிலிருந்த நல்லதை பழக்கப்படுத்தினால் செல்லை கொடுக்கறது பதிலாக ஒரு கார்ட்டூன் புக்கை கொடுங்க, அவன் படத்தை முதல்ல பார்க்கட்டும், அப்புறம் படிக்க ஆரம்பிக்கட்டும். எவ்வளோ பெரிய சிறப்பு வரும்ன்றது தான் அந்த நாளில் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி. அந்த முயற்சியும் பயிற்சியும் தான் இன்றைக்கி அரங்கத்தில் உங்களை எல்லோரும் உட்கார வச்சு கேட்பதற்குரிய கேள்வி செல்வத்தையும் அனுபவிப்பதற்கு அது கற்றுக் கொடுத்துருக்கிறது. எவ்வளோ சிறப்பு இருக்குது சார், எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம காண அடிச்சிட்டோம் சார். இப்போ மனிதன் பேசுகிறதே கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாமே மெஷின் லைஃப் வச்சுருக்கிறான் சார். வந்தவாசி பக்கத்தில் ஒரு அதிகாரி சார், நான் யார் எவருன்னு சொல்லலை. அவர் எப்போயுமே சில பேர் மனிதர்களுக்கு வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட சில நேரங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது அனுபவமாக தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை என்பது அனுபவத்தினுடைய வழியாக வருவது தானே சார். இன்றைக்கும் இந்திய குடும்பங்கள் சிதறாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த குடும்ப அஸ்திவாரம் தான், சாதாரணமானது இல்லை அது. அதனால தான் ஹிலாரி கிளின்டன் இந்த இந்தியாவை சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு தன் நாட்டுக்கு போகிற போது இந்திய குடும்பங்கள் கோவிலாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமையாக எடுத்து சொன்னார். இது உறவுகளின் கட்டமைப்பால் பின்னி பிணைந்த நாடியா இந்த நாடு. இன்றைக்கி உறவுகளுக்கு கூட நமக்கு வழி இல்லாத போச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு நம்ம படாத பாடுபட்டுக்கிடணும். 7-8 பசங்களை வச்சுன்னு அம்மா அப்பா ஈஸியாக வளர்த்தான் சார். இன்றைக்கி ஒன்று வச்சிங்கன்னா அவனும் ஒவ்வொருத்தரமாக நினைக்கிறான், கஷ்டப்படுறான் சார். அப்பப்போ சொல்லுவேன் நான், யூடியூப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க சார். யாரோ ஒருத்தன் கல்யாணத்தில் வாழ்த்திட்டுருக்கிறான். அந்த வாழ்த்து பழிச்சு போச்சு.
16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அந்த ஆள் 16 பெற்றுட்டார். இத்தனைக்கும் அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. 10 ஆம்பளை பிள்ளைங்க 6 பொம்பளை பிள்ளைங்க சார். எந்த பையனுக்கு என்ன பேருன்னு அவருக்கு தெரியாது. யாராவது ஒரு பையனுக்கு யாராவது வந்து என்ன பேருன்னு கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு கேட்பார், அந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுன்னுவார். என்ன அருமையாக இருந்தது சார். வாழ்க்கையே ஒரு சுவையாக இருந்தது. சுமையாக இல்லை, சுகமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு போடுறோம் சார். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, மனசுக்குள்ளே தான் நாம் உருவாக்குகிற வல்லமையை பொறுத்து தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கும், செம்மையாக்கும். அதில் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டால் உன்னதமான ஒரு பெருமிதத்தை நாமும் பெறலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாத்தையும் ரசிங்கன்ற நான் அன்றைக்கி கூட டிநகர் ரங்கநாதன் தெருவில் ஆடி மாதம் கணவனும் மனைவியும் அப்படி உள்ளே போகிறாங்க கூட்டத்தில். அப்படி போகும்போது அந்த அம்மா சொல்லிச்சு திடீர்னு, ஏயா 2-3 சட்டையை தான் நீ மாற்றி 4 வருஷமாக போட்டுங்கிற, மனசே கஷ்டமாக இருக்குது. உனக்கு சட்டை வாங்கி எத்தனையோ 4 வருஷம் ஆகி போச்சு, வா வந்துட்டோம் கருத்தர் பக்கமாக, உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறதா முடிவு எடுத்துட்டேன் வான்னு. அவனுக்கு தாங்கலை சார் மகிழ்ச்சி. இப்போயாவது என்னை நினச்சேன்னு சொல்லி படியேறுறான் சார் ஜவுளி கடையில். அதில் போர்டு வச்சுக்கிறான் சார், 3 பட்டு புடவை எடுத்தீங்கன்னா ஒரு சட்டை எனாம்னு இருக்குது சார். அவனே சந்தோஷப்பட்டான், ஆஹா இதையாவது நீ வாங்கி தரிய பரவாயில்லை. அதாவது எப்பயுமே ஒருவருக்காக ஒருவர் கரைந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ, நீயா நானா, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போனாங்க. இப்போல்லாம் கோர்ட்டுக்கு போகுது சார். நிறைய பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் 1000 கேஸ் வருதான் சார், விவாகரத்து கேஸு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு ஜட்ஜ் ஐயா சொன்னார், விவாகரத்தில் விரும்பின ஒருத்தனை கூண்டில் நிற்கிறான், மறுபடியும் பேசி பாடுறான், 10 வருஷம் வாழ்ந்த குடும்பம் தாண்டா நீயும் உன் மனைவியும், திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் பேசி பாடுறான். இல்லையா நீங்கள் தீர்ப்பு எழுதிருங்க. தீர்ப்பு எழுதுனா உங்களுக்கு சங்கடம் வந்துட போகுதுரா, 10 வருஷம் அவங்க கூட வாழ்ந்தா அதை விடவா ஒரு சங்கடம் வரப்போகுது, நீ எதை வேணாலும் எழுதுன்னா. நான் எழுதுனா நீ வருத்தப்படக்கூடாதுன்னார். நீ எழுது சாமி, எதை பற்றியும் வேணால் எழுதி, கவலைப்படலைன்னா. சரின்னு தீர்ப்பை படித்தார் சார். வர்ற மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு எழுதினார். மனசு விட்டு சிரிச்சான் சார் அவன். இதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைவேன்னு நான் நினச்சேன், அது எப்படா சிரிக்கிறேன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, 10 வருஷமும் முழுசாக கொடுத்துன்னு இருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதி கிடைக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு தான் நான் 5 வருஷத்துக்கு முந்தைய பதிவு பண்ணியிருப்பேன். அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்கிறது அவருக்கே அப்போ தான் தெரியும். எங்கள் ஊர்லேயே ஒரு 5-6 தெருவு தள்ளி ஒரு புருஷன் காணாமல் போட்டான் சார். காணாமல் போட்டவனே அந்த அம்மா கவலையே படலை. டெய்லி போகுது, மார்க்கெட்டுக்கு போகுது, காய்கறி வாங்குது, குடும்பத்தை இயல்பாக நடத்துது. இயற்கையாக நடத்தும் போதே தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வார்டு கவுன்சிலர் தலைமையில் போய், ஏமா 2 நாளாக உங்கள் வீட்டுக்காரன் காணான்னு ஊரே புலம்புது, நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற, எங்கள் கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிற, போலீஸ்லேயும் சொல்லாமல் இருக்கிற, என்ன பண்ண, ஏதோ ஒரு முயற்சி எடு, என்ன பண்ணணுன்றீங்க, இப்போ ஒரு பேப்பர்லேயே அது விளம்பரம் கொடுமான்னு. மறுநாள் காலையில் அந்த அம்மா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருது சார். காணவில்லைன்னு போட்டு அந்த அம்மா ஃபோட்டோவை போட்டு வச்சுக்குது. எல்லோரும் மறுபடியும் போய் சண்டை போட்டாங்க சார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த ஆள் தானாக வீட்டுக்கு வந்துடுவான், அதனால தான் நான் இப்படி ஒரு தந்திரம் பண்ணேன்னுச்சு. அதனால் அவங்களுக்குள்ள 1000 போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமான வாழ்க்கை கிடையாது. யாருக்கும் பூகம்பத்துக்கு பிறகு தான் அமைதி வரும், புயலுக்கு பின்னர் தான் நல்ல மழை வரும். அதனால் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த சிக்கலுக்காக துவண்டு போகிறவன் வாழ்க்கையிலே தோர்ந்து விடுவான். தூக்கி எறிங்க, மனசில் ஒரு தைரியப்படுத்துங்க. கோயம்புத்தூரில் ஒரு பையன், நம்ம பெற்றோர்களாக இருக்கிறதுனால சொல்ல வரேன், கோயம்புத்தூரில் ஒரு பையன் நீட் எக்ஸாமினேஷனில் மார்க் குறைச்சி சார் ஃபெயில் ஆகிட்டான். அவங்க அப்பா ரொம்ப கனவு கண்டார், கற்பனையில் இருந்தார், இவனை ஒரு மருத்துவராக பார்க்க போகிறோன்னு நினச்சார். ஆனால் அவன் தோத்துட்டான், ஃபெயில் ஆகிட்டான், சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் சார். உலகத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை உலகத்திலே கிடையாது. தாழ்வு மனப்பான்மையை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் பெரிய சிகரத்தை தொடுவான். அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மையில் போய் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். ஊரே திரண்டு அவனை கேட்குது சார், வேணான்னு தடுத்து நிறுத்துது, கேட்கல. ஆனால் அப்பா கடைசியில் போய் கெஞ்சி கூத்தாடி இப்படியே கூட்டின்னு வந்துட்டார். ஆனால் அந்த பையனுடைய மனநிலை மாறலை சார். அந்த நேரத்துக்கு அவனை காப்பாற்றிட்டாரே தவிர அவன் முகத்தில் பழைய இயல்பு வரல. அவங்க அப்பா பார்க்குறாரு, இயல்பாக பேச மாட்டான், ஒதுங்கி உட்காடுறான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு. 1 மாதம் போச்சு, அவன் அழுத்தம் போகலை.
கை பிடிச்சிக்கிட்டார், வாடா இன்றைக்கி நம்ம காட்டுக்கு போவோம். 1 ஏக்கர் நிலம், அந்த 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி பயிரிட்டுருக்காரா சார். அந்த பையனை வச்சுக்கிட்டே அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தார். சுற்றி வந்து கார்னரில் ஒரு செடி பூச்சடிச்சு போய் நின்றுந்தது. அப்போ அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு, அந்த பணியாளரை கூப்பிட்டு, இந்த பருத்தி செடி மொத்தையும் கொளுத்திடுன்னார். 1 ஏக்கர் பருத்தியும் கொளுத்திடுன்னார். அப்போ தான் பையன் கேட்டான், என்னப்பா என்ன நீ விவரம் தெரியாத பேசுகிற, ஒரு செடி தானே பழுதாக இருக்குது, அதுக்காக நீ தோட்டத்தையே கொளுத்த சொல்கிற? அப்போ தான் அப்பா பேசினார், நீ கூட ஒரு முறை தாண்டா ஃபெயில் ஆன, அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறியே, இது எந்த வகையிலடா நியாயம்னார் பாருங்க. மனச்சுமையிலிருந்து விடுபட்டான் சார், மார்க்கம் கிடைத்தது, கவலைப்படாதப்பா, நீ நினைத்த அளவுக்கு நான் உயர்கிறேன்னு மறுபடியும் மனிதனாக மாறினான் என்றால் எந்த மாற்று மருந்தும் நம்மிடத்தில் இருக்குது சார், நமக்குள்ளே இருக்கு. நம்ம மனசு நம்மகிட்ட இருக்கணும் சார். நம்முடைய மனம் எப்பொழுதும் களங்கத்திற்கு ஆகாமல், கலவரத்துக்கு ஆளாகாமல், பிரச்சனை மூட்டைகளை சுமக்காமல் மகிழ்ச்சியை மட்டுமே சுமப்பதற்கு தயாராக மாறிவிட்டால் உண்மையிலேயே மார்க்கங்கள் நாம் அடுத்தவங்க சொல்லணும் இல்லை, நமக்குள்ளே அது உதயமாகும். உன்னை சொல்லி நான் நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முந்தி நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் தரிசனத்துக்கு. அப்போல்லாம் என்னை யாருன்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் சில பேர் தெரிஞ்சதுன்னா உள்ளே கூட்டம் போடுறான், அது வேறு விஷயம். தெரியாது, ஏகப்பட்ட கூட்டம். 10 ஷெட்டு சார், 10 ஷெட்டு. ஒரு ஷெட்டில் 1000 பேர். 1 ஹவர் ஆகும் தரிசனத்துக்கு. 10வது ஷெட்டில் உட்காந்துங்கிறேன் நான். ஏடுகுடல வாடா வெங்கட்ராமனா, கோவிந்தா, ராமா, வரதா அப்படின்னு 10 மணி நேரமாக குரலை கொடுத்து நேரம் போகணுமில்ல, அப்படியே நாமாவளிகள்லாம் சொல்லி கோஷம் போட்டு ஓம் நமோ நாராயணான்னு 8 எழுத்து மந்திரத்தெல்லாம் ஆத்தாத்மா சொல்லி என்னென்னமா பாசுரங்கள் பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு 10 மணி நேரம் ஓடி போச்சு. கடைசியில் எங்கள் ஷெட்டை திறந்தான் சார். ஆர்வமாக உள்ளே போனோம். திருப்பதி போனவங்க நல்லா நினைவில் வச்சுங்க. அப்படி உள்ளே போன உடனே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே அப்படி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ஜெகஜோதியாக பெருமாள் இருப்பார். நாம் அதுக்கு முன்னாடி இன்னுமோ லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம், இதை என் பெருமாள்கிட்ட வேண்டணும்னு. அங்கே போய் ஒன்றும் வேண்ட மாட்டோம், அப்படியே ஜெரகண்டின்னு தூக்கியாந்து வெளியே போட்டுருவான். அவரை பார்த்ததே போதும்னு நம்ம திருப்தியாக வெளியில் வந்துடுவோம். யாருமே வேண்டதை நினச்சதை வேண்டதான் வரலாறே கிடையாது, அப்படி வெளியில் வந்துடுவோம். ஆனால் நான் அவரை பார்க்கணுன்னு பெருமாளுக்கு அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்குறேன்னு உள்ளே போகும்போது அப்போ சும்மா போகக்கூடாதா, கோவிந்தான்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அப்படி நிமிர்ந்தம் பாரு, இந்த கண்ணு மேலே பாஞ்சுது. எவனோ கை கேட்டின தூரத்தில் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டுக்கிறான் சார். இந்த கண்ணு அதை படிச்சுது, இம்மிடியட்டாக மூளைக்கு மெசேஜ் அனுப்பிட்டுது. மூளை யோசிக்குது, யாரந்த ஜெயந்தி, அவள் காதல் நிலையேறாதனால் தானே பெருமாள் கிட்ட வந்து வேண்டி இருக்கிறான். பெருமாள் அனுக்கிரகம் பண்ணாரா இல்லையா, அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையான்னு நினச்சேன் சார். பெருமாளையே பார்க்கல, தூக்கி அந்த வெளியே போட்டான் சார். 10 மணி நேரமாக என் மனசு என்கிட்ட இருந்ததுனால பெருமாள் என் மனசில் இருந்தார். 10 நிமிஷம் என் மனசை ஜெயந்திக்கிட்ட அடமானம் வச்சதுனால எனக்கு பெருமாளே காண முடியல, பெருமாளே பார்க்க முடியலன்னா உலகத்தில் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கட்டும் சார். கலகலப்பாக இருங்க சார், நண்பரிடத்தில் நல்லா பேசுங்க சார், சிரிங்க சார். நடந்த கவலையை சொல்கிறான்னு கேட்காதீங்க, நான் நடந்த கவலையை சொல்லட்டுமான்னு சொல்லாதுங்க. கவலைகளை பகிர்ந்து கொள்ளாங்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மனம் வாய்மையும் தூய்மையும் ஆளாகும். யாருக்கு பிரச்சனை இல்லை சார். ராத்திரி 1:30 மணிக்கு வாழ்க்கையில் ஒருத்தன் காசு இல்லைன்ற குறையை தீர்க்கிறதுக்கு 1:30 மணி திருடுற தொழில் அன்றைக்கி தான் சார் தொடங்கினான். திருடியாவது பிழைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனான். கட்டிலில் படுத்துங்கிறான் அந்த வீட்டு முதலாளி. காலாண்டியும் தலையாண்டியும் போய் அமைதியாக தேடினான் சார். அந்த ஆள் வீட்டுக்காரன் கையை பிடிச்சிக்கினான். தொழிலுக்கு பூசாடா, இன்றைக்கி தான் அது ஆரம்பிச்சானா. தெய்வமே எப்படி கண்டுபிடிச்ச, உண்மையிலே இன்றைக்கி தான் இந்த தொழிலே ஆரம்பித்தான்னா. தெய்வம் யான் நீன்னா. அது இருக்கட்டும், எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறிய முட்டா பையில் அதை பத்துங்கிற பார் என் வீட்டுக்காரி. அவள் காலுங்கீழ தலைகாணிங்கீழ இருக்குதுடா, அதை எடு, அதை நான் அவளை எழுப்பாத நான் பார்த்துக்கிறேன். 3 நாளாக முருகனை வேண்டிங்கிறேன், முருகனே ஒன்று அனுப்பி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மெல்ல தெர மரபீரோவை தெர 3வது தட்டில் 300 ரூபா இருக்குது, அதை எடு, கஷ்டப்பட்டவன் நீ 200 எடுத்துக்கோ, போகும்போது ஒரு 100 ரூபா கொடுறான்னா சார். அந்த திருடனை அழுதுட்டான் சார். நீ ஏன்டா தம்பி அழுகிறேன்னு,
நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ வச்சுக்கினே வீட்டு உள்ள கஷ்டப்படுறியாடா, என்னை விட கொடுமையான பாவம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி 300 ரூபாயும் எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டான் சார். அந்த அவங்ககிட்ட நீயே வச்சுக்கண்ணே, அண்ணா நீயே வச்சுக்கண்ணே. ஏன்டா தம்பிண்ணா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான்டா தெரியும், நீ வச்சுக்கடான்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான், இல்லைடா இது உன்னை நான் உண்மையிலே தப்பாக நினச்சிட்டேன்னா, அண்ணா இன்னையிலேருந்து நீ நானும் அண்ணன் தம்பி, உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேண்ணே, உள்ளே இருந்துக்கினே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு சொன்னான்னா நம்ம கஷ்டத்துக்கும் ஒரு நிவாரணம் தீர்வு ஒரு நாளைக்கு யார் மூலமாவது கிடைக்கும்னு நம்புங்க. முதலாக இந்த மண்ணில் வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி கொண்டு வரணும்னு அது நினச்சி மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரே ஒருவர் முதலாக தொடங்கினவர் மூதறிஞர் ராஜாஜி அவர் தான் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த தமிழ்நாட்டிலே. ஆல் இண்டியா லெவலில் புத்தகங்களுக்குன்னே தான் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர் தெரியுமா? தான் வாழுகிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு. எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணு அந்த மண். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வந்த பிறகு தான் இந்த நூலகமே மூடப்படும். அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே, ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நம்ம மனிதனுக்கு 2 பசி, ஒன்று அறிவு பசி, இன்னொன்று அடிவயிற்று பசி. அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம். நீங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது. அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி. என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும். சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் நம்ம கண்ணெதிரிக்க படிக்க வச்சு அவன் தப்பாக கூட தான் படிப்பான். இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினு வச்சுங்க, நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவான். அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. பாரதி இடத்துல எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இல்லை ரொம்ப ஆச்சரியமான வரி இல்லது. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னவங்க. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். எவ்வளவு பெரிய அந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமான சரித்திரம் படைத்தவன் அல்ல சார் அந்த கவிஞன். அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி மிதித்தனால் தான் மரணத்தை தழுவுறான்னு கேட்டபோது அந்த கேட்டவனுக்கு பதில் சொன்னார் பாரதி, எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான், நான் மகாகவி ஆனதனால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன்தான் சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். கோடிக்கணக்கில் இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார். நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும், மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம், அது தேடுறோம், இதை தேடுறோம் சார். நான் என்ன கேட்குறேன், மனுஷனே நடமாடுகிற மனிதனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சார். நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு, நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு. சாதாரணமான நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா? ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. 2 வெப்சைட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். அதுலேயும் இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அன்றைக்கி அவன் சொன்னானே, எப்படி சொல்லலாம், அவன் அதையே நினச்சின்னு இருப்பான் சார். சொன்னவன் மறந்துட்டான், இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான். அன்றைக்கி சொன்னிய அப்படி பண்ணிய இப்படி பண்ணிய, நேற்றையது என்பது நிஜமல்ல, நாளையது என்பது நிச்சயமல்ல, இன்று இருப்பது நிஜம். வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்பழுகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்கள் அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார். வாழ்க்கை ஒளிமயமாகும், இன்பமயமாகும். நன்றி, வணக்கம்.